பார்க்கலாம் சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில். புத்தாண்டு மற்றும் பொங்கலுக்கு துணிமணிகள் வாங்கும் பட்ஜெட்டில் சிக்கனம் பற்றி கடந்த சில நாட்களாக பார்த்து வருகிறோம். இதனைத் தொடர்ந்து புத்தாடை விஷயத்தில் அதிகரித்துள்ள சாலையோர கடைகளின் ஆதிக்கம், அதன் மூலம் சாத்தியமாகும் சிக்கனம் பற்றி இன்று பார்க்கலாம். புத்தாண்டு, பொங்கல் என விழா காலத்தில் புத்தாடை உடுத்துவது நகர்ப்புறங்களில் அதிகம் காணப்படும் வழக்கம். ஆனாலும் இந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் பரவலாகவே ரெடிமேட் ஆடைகளை அதிகம் நாடத் தொடங்கியுள்ளனர் என்கின்றன தகவல்கள். மறுபுறம் நவநாகரிக டிசைன்களில் குழந்தைகளுக்கும் நடுத்தர வயதினருக்கும் இன்று உடைகள் கிடைப்பது ஆயத்த ஆடைகளில்தான் என்ற கருத்து வலுவடைந்து வருகிறது. இதில் பெரிய கடைகளில் ஆயத்த ஆடைகளின் விலை அதிகமாக இருப்பதால் நடுத்தர வர்க்கத்தினர் பலரும் தற்பொழுது சாலையோர கடைகளை நாடுகின்றனர். பெரிய கடைக்கெல்லாம் போனாக்கா அமௌண்ட் அதிகமாக இருக்கும். அதே இங்கே வந்து எடுத்தோம்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே புது துணி போட்ட மாதிரியும் இருக்கும், பசங்களுக்கு எடுத்து கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதனால் இங்கே வந்து குறைஞ்ச ரேட்டு இருக்கிறதுனால நம்ம வருமானத்துக்கு அங்கே போக முடியாது. அதனால் கம்மியாக இருக்குதுன்னா இங்கே வந்து எடுக்கிறோம். இன்று தமிழகத்தின் பல பகுதிகளிலும் உள்ள பெரிய மற்றும் சிறுநகரங்களில் இப்படிப்பட்ட சாலையோர கடைகள் அதிகரித்திருப்பதை காண முடிகிறது. இதில் பெரிய ஜவுளி கடைகள் தங்களது கடை வாடகை, ஊழியர்களின் சம்பளம், மின்சாரம் உள்ளிட்ட பிற நிர்வாக செலவு என பலவற்றையும் துணிகளின் விலையில் சேர்த்து வைப்பதும் இதுபோன்ற கடைகளில் துணிகளின் விலை அதிகரிக்க காரணமாக சொல்லப்படுகிறது. ஆனால் சாலையோர கடைகளில் இதுபோன்ற செலவுகள் இல்லை என்பதால் அங்கு விலை குறைவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இதனால் தங்களிடம் ஆயத்த ஆடைகளின் விலை மலிவாக இருப்பதோடு பொருட்களின் தரமும் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் மக்கள் அவற்றை விரும்பி வாங்கி செல்வதாக கூறுகின்றனர் சாலையோர வியாபாரிகள். 15 வருஷமாக இங்கே கடை போட்டுட்டு இருக்கிறோம். அப்படியே வியாபாரம் வந்து 10 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் இங்கே துணி வியாபாரம் பண்ணுறோம். ஒரு 5 வருஷமாக போகிறோம். தீபாவளி, பொங்கல் வரும்போது எல்லாம் கிராம மக்கள்லாம் அதிக பேர் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, வியாபாரம் அப்படியே ஓடிட்டு இருக்குது. ரகத்தில் வந்து ஒரு பிறந்த புள்ளிலேருந்து குறைஞ்சபட்சம் 15 வயசு வரைக்கும் போடலாம். எல்லாமே வந்து விலை கம்மி. அதான் 10 ரூபாயிலேருந்து குறைஞ்சபட்சம் 10 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் இருக்குது பிளாட்பாரத்தில். இந்த ஆண்டு தமிழகத்தின் பருவமழை போதிய அளவில் பெய்ய தவறியதும், மக்களை வாட்டி வதைக்கும் பணவீக்கமும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் கொண்டாட்டத்தை சற்றே சிக்கனமாக குறைந்த செலவில் முடித்துக்கொள்ள வைப்பதாக உள்ளன. இங்கே ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். இந்த ரோடில் துணி போட்டிருக்கோம். இங்கே சீப்பாக இருக்குது. இதுவே வந்து பெரிய பெரிய கடைக்கு போனால் ரேட் அதிகமாக இருக்குது. அதனால் நாங்கள் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தமிழகத்தின் முக்கிய நகரங்களான சென்னையின் பாண்டி பஜார், கோவையின் ஒப்பனைக்கார வீதி, மதுரையின் கிழக்கு சித்திரை வீதி போன்றவற்றில் உள்ளது போல இன்று இந்த சாலையோர கடைகள் விழுப்புரத்தில் உள்ள சிறு நகரங்கள், புறநகர் பகுதிகள் மற்றும் குக்கிராமங்களில் கூட பல்கி பெருகியிருக்கின்றன. விலைவாசி உயர்வு பலதரப்பையும் பாதித்துள்ள இந்த நேரத்தில் எங்கு துணி வாங்குவது என்பதனை பார்க்காமல் நமது பட்ஜெட்டிற்கும் தரத்திற்கும் பங்கமில்லாதவாறு துணிகள், புத்தாடைகள் எங்கு கிடைத்தாலும் அதை தேர்வு செய்வதில் தவறில்லை என்றுதான் தோன்றுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. ஓய்வு பெற்ற பின்பு கிடைக்கும் பணத்தை சேமிப்பது எப்படி? விவரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்கள்.